தேவனுடைய கிருபையினாலே நாம் இன்னொரு நாளை நாம் கண்டிருக்கிறோம். இதிலே நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழவும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக இந்த நாளை கடந்து வரும் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வதாக. இந்த நேரத்தில் நாம் நேரடியாக நம்முடைய இந்த நாளின் பாடத்தை நாம் படிக்க துவங்கலாம். நேற்று தினத்திலே நாம் 2 முத்திரைகளை குறித்து நாம் படித்தோம். 2 முத்திரை, அந்த 2 முத்திரைக்கான சின்ன ரிவ்யூ நம்ம பண்ணலாம். முதல் முத்திரை எந்த காலகட்டத்தை குறித்தது? எபேசு சபையின் காலகட்டம். ஓகே, சபையின் காலத்தை குறித்து பார்த்தால் எபேசு சபையின் காலகட்டம், அதாவது முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் இருக்கிற காலம் வரையிலும் இருந்த ஒரு தூய்மையான ஒரு சபையை குறித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது சபையினுடைய காலகட்டம் சிமிர்னா. அது அப்படியே கோயின்சைட் ஆகிறது தான் இது அப்படின்னா 2வது முத்திரையினுடைய காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம நேற்றுக்கு என்ன செய்வோம் பார்த்தோம். இந்த 2வது முத்திரையினுடைய காலத்துல சிவப்பு குதிரை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சிவப்பு எதை குறித்தது? பாவத்தை. சரி, பாவத்தை குறித்தது. பாவம் அது நுழைந்ததற்கான, பாவம் அதிகரித்ததற்கான காரணம் ஒன்று நேற்றுக்கு நாம பார்த்தோம். அது என்ன காரணம்னு சொல்ல முடியுங்களா? கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் அதனுடைய அறிமுகத்தால சபையானது மருள விழுந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆகவே அதிகமாக பாவத்தை செய்யும்படியான ஒரு சூழ்நிலையில இந்த 2வது காலகட்டம் இருந்தது. சிவப்பு பாவத்தை மட்டுமா குறித்தது, அல்லது அந்த சிவப்பு குதிரையின் காலத்துல பூமியில வேற என்ன நிலை இருந்தது வேதாகமத்தின்படி? என்ன நிலை இருந்தது? பூமியில எதையோ எடுத்து போடப்படும், ஏதோ எடுத்து போடப்படுமா? அப்புறம் அந்த குதிரையின் மேல ஏறினருடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தால அநேகரை ஏதோ பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? உபத்திரவம். பட்டயத்தினாலே கொல்லும்படியாக அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். ஸோ உபத்திரவம் ஒரு பக்கம், கள்ள உபதேசங்கள் மறுபக்கம். இதற்கு மத்தியிலே கர்த்தருடைய சபையானது இருந்து வந்தது. ஆகவே இந்த குதிரையில ஏறி இருந்த நபர் கிறிஸ்து அல்ல என்பதை நாம் பார்த்தோம். ஏன் அப்படின்னா ஸ்மிர்னா திருச்சபையின் காலத்தை நம்ம பார்க்கணும். சாத்தானுடைய கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வெளியரங்கமான திருச்சபையை வழிநடத்திட்டு போனது சபையினுடைய அதிகாரிகள். இவர்கள் கையில பட்டயத்தை வைத்திருந்தாங்க. அவங்க சபையை உபத்திரவப்படுத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கு நம்ம 3வது 4வது எக்காலத்தை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். 3வது 4வது எக்காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஐந்து 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான்.
அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். சரிங்க, மூன்றாவது முத்திரையினுடைய காலகட்டத்துல உடைக்கப்படுகிறது. அப்படி பரலோகத்துல கிறிஸ்துவானவர் மூன்றாவது முத்திரையை உடைத்த பொழுது பூமியில நிகழக்கூடிய நிகழ்வுகள். அங்க என்ன குதிரை வருது? என்ன குதிரையை நம்ம பாக்குறோம்? கருப்பு குதிரையை நம்ம பாக்குறோம். ஏறி இருந்தவனுடைய கையில ஒண்ணு வைத்திருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான்? தராசு. நீங்க கவனிங்க, இதற்கு முன்னாடி இரண்டாவது முத்திரையை குறிச்சு நம்ம படிக்கும்போது அங்க ஏறி இருந்தவன் கையில பட்டயம் இருந்துச்சு. முதல் முத்திரையில அந்த வெள்ளை குதிரையில ஏறி இருந்தவருடைய கையில வில் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்க, யுத்தம் சார்ந்த பொருட்களை வச்சிருக்கிறாங்க, ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. ஆனா மூன்றாவது முத்திரையில நம்ம பாக்குறோம், இவன் கையில தராசு. அப்போ இந்த யுத்தமானது வேற ஒரு கோணத்தை எடுக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இங்கே தராசு பொதுவா நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? தராசு எங்க பயன்படுத்தப்படுகிற பொருள்? வியாபார ஸ்தலத்துல. ஆமா, வியாபார ஸ்தலங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இது தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டது. அல்லது மூன்றாவது முத்திரையினுடைய காலத்துல அதை நடத்தி செல்லுகிறவன் தன்னுடைய வியூகம், கிறிஸ்தவத்தை தாக்குவதற்காக எடுத்துக்கொண்ட வியூகமானது சற்று மாற்றம் அடைந்திருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஏன்னா அவன் கையில தராசு இருக்குது, ஒரு வியாபார நோக்கம் அங்க இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அடுத்தது நீங்க கவனிங்க, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. இந்த தராசை வச்சு அவன் அளந்து கொடுக்கிறான். தராசை வைத்து அவன் அளந்து கொடுக்கிறான். அதுல ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி கோதுமை என்று அவன் அளந்து வார்கோதுமை என்று அளந்து கொடுக்கிறான். இதுல எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க சேதம் அடையாத பொருள் என்ன? சேதம் அடையாத பொருள் என்ன? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணெயும் திராட்சை ரசமும். சரி, சேதம் அடையக்கூடிய பொருள் என்ன? கோதுமை வார்கோதுமையா? அவ்வளவு. சரிங்களா? அப்போ கோதுமைக்கும் வார்கோதுமைக்கும் சேதாரம் ஏற்படுகிறது, எண்ணெய்க்கும் திராட்சை ரசத்திற்கும் சேதாரம் ஏற்பட போகிறது இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சில சமயத்துல சில விஷயங்கள்ல வேதாகம் அமைதியாக இருக்கும். நாம அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்று சேதம் அடைந்தது அப்படின்னு சொல்லப்படல. ஆனா சேதம் எது சேதம் அடையலன்னு சொல்றத வச்சு எது சேதப்படும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது கருப்பு குதிரை ஏறி இருந்த கையில வித்தியாசமான ஒரு ஆயுதம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. அது தராசு. அதை வைத்து அவன் ஒரு பணத்துக்கு கோதுமையும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கோதுமையும், ஒரு பணத்துக்கு குறிப்பிட்ட அளவு வார்கோதுமையும் அவன் கொடுக்கிறான். அது சேதாரம் ஏற்படுகிறது. எண்ணெயும் திராட்சை ரசமும் என்ன செய்யல? சேதம் ஏற்படுத்தவில்லை. சரி, வரிசையாக நம்ம வரலாம். கருப்பு குதிரை. கருப்பு குதிரை 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
சரி, இங்க இருள். இருள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருப்பு. சரிங்களா? இருள் என்பது கருப்பு. எபேசியர் 6:12 நம்ம அதை தான் வாசிக்கிறோம். சரிங்களா? அந்தகார லோகாதிபதி அப்படிங்கிற பொருளை நம்ம வாசிக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய போராட்டமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது இந்த குதிரை கருப்பா இருக்கு. சரிங்களா? இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை. அதனால ஏதோ ஒன்று சேதம் அடைகிறது. அது இருள் என்ன? இருள் என்ன? இரண்டாவது, அவன் கையில தராசு பிடித்திருந்தான். தராசு பிடித்திருந்தான். இந்த தராசு நீங்களே சொல்லலாம், நாங்க போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த தராசு நியாயமா வியாபாரம் செய்யப்பட்டதா தராசை வைத்து, அல்லது அநியாயமா வியாபாரம் செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது நல்ல தராசு அல்ல, கள்ள தராசு. 2 தராசுகள் இருக்கிறது. நல்ல தராசு இருக்கிறது. தராசை குறிச்சு நம்ம வேதாகமத்துல அநேக இடங்கள் நம்ம பார்க்க முடியும். தானியல்ல கூட தராசு குறிச்சு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, பெல்ஷாத்சார் என்னுடைய அந்த கடைசி இரவுல ஒரு கைவிரல் எழுதிச்சுல, அதுல எழுதப்பட்ட எழுத்துக்களினுடைய பொருள், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ அது நல்ல தராசு. அவருடைய நல்ல தராசுல பெல்ஷாத்சார் நிறுத்தப்பட்டார். அங்கே அவன் குறைய காணப்பட்டான். சரிங்களா? ஆனா இங்க இது கள்ள தராசு. தராசு இருக்குது, ஆனா நிறை போதுமான அளவு இல்லை. சரிங்களா? ஒரு ஏமாற்று வேலை அங்க நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு சேதாரம் ஏற்படுகிறது. எது எதுக்கு சேதாரம் ஏற்படுது அப்படின்னா, கோதுமைக்கும் வார்கோதுமைக்கும் சேதாரம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும், நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இது நிமித்தம் 4 சாரி, தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி, கள்ளத்தராசினால் வஞ்சித்து, தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும், தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும், நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும், நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இங்கேயும் ஒரு தராசு இருக்கிறது. அதாவது மரக்கால் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் தராசு. இட்ஸ் ஆல்சோ மெஷரிங். இது அளந்து கொடுக்கக்கூடியது. இது கள்ள தராசு என்று சொல்லப்படுகிறது. நாங்க அதை ஏமாற்றுகிறோம். எளியவர்களை இன்னும் எளியவர்களாக நாங்கள் மாற்றுகிறோம். செழிப்பானவர்களை இன்னும் செழிப்பானவர்களாக நாங்கள் மாற்றுகிறோம். கள்ள தராசை நாங்கள் கையில வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். மீகா 6ஆவது அதிகாரம் 10-12 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிச்சாலும் அங்கேயும் ஒரு கள்ள தராசை குறித்து பேசுகிறது. இந்த கள்ள தராசுனால நிறுத்தி கொடுத்தால் அங்கு சேதாரம் ஏற்படுகிறது. சரிங்களா? கொடுக்க வேண்டிய அளவில கொடுக்கப்படாது. ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுது. ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்பது காஸ்ட்லி. ஒரு பணத்திற்கு ஒரு படி வார்கோதுமை என்பது காஸ்ட்லி. அப்போ இது அதிக விலைக்கு விற்கப்படுகிறது, ஏமாற்றுத்தனமாக விற்கப்படுகிறது, வஞ்சகமாக விற்கப்படுகிறது. கள்ள தராசை கொண்டு நிறுத்துகிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கோதுமையும் வார்கோதுமையும், இந்த கள்ள தராசு பிடிச்சதுனால கோதுமைக்கும் வார்கோதுமைக்கும் பஞ்சம்
ஏற்பட்டது. அது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அளவிலான கோதுமையும் வார்கோதுமையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் அது வியாபார நோக்கமாக இருந்தது. எளியவனை இன்னும் எளியவனாக மாற்றுவதற்கு. ஏற்கனவே அவன் ஏழை, அவனுக்கு சரியான அளவு கொடுக்கலன்னா அவன் இன்னும் ஏழையாக அவன் என்ன செய்வான், மாறுவான். அப்போ அங்க ஒரு பஞ்சம் ஏற்படுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோதுமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. கோதுமை மணியானது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அப்போ கோதுமையும் வார்கோதுமையும் தேவனுடைய வசனம். அப்ப வேத வசனத்தை இது சுட்டி காண்பிக்கிறது. இப்ப இந்த 3வது முத்திரையின் காலத்துல எதற்கு துரோகம் விளைவிக்கப்படுகிறது, எதற்கு சேதம் ஏற்படுகிறது, எதற்கு பஞ்சம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேத வசனத்திற்கான பஞ்சம் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த காலகட்டத்துலதான் வேத வசனமானது தவறாக அங்கே என்ன செய்யப்பட்டது, மொழிபெயர்த்து அல்லது தவறான வேத புத்தகமானது அச்சிடப்பட்டு வெளிவந்தது. இது காலத்துல நம்ம ஏற்கனவே 7 சபைகளை குறித்து நம்ம படிக்கும் போது நம்ம படிச்சிட்டோம். அதனால இதுல நம்ம அதிகமா செலவிட போகிறது இல்லை. 7 முத்திரையில ஒரு சில பகுதியில தான் நம்ம ரொம்ப நேரம் செலவிட போகிறோம். சரிங்களா? அதிகமாக நம்ம நேரம் செலவிட போகிறது இல்லை. இருந்தாலும் அது 4வது நூற்றாண்டுல இருந்து இந்த சூழ்நிலை இப்படி மாறுது. கான்ஸ்டன்டைனோபிள் வந்த காலத்துல இருந்து வேத வசனத்திற்கான துரோகம் விளைவிக்கப்படுகிறது. அங்கே தேவனுடைய வார்த்தைகள் மாறுபாடாக உபதேசிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையில கவனம் செலுத்தக்கூடாதபடிக்கு அநேக வேதாகமத்தை அவங்க என்ன செய்தாங்கன்னு அச்சிட்டு கொடுத்ததை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ இங்க ஒரு பஞ்சம் எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க 3வது முத்திரையிலேயே பஞ்சமானது ஸ்டார்ட் ஆகுது. 4வது முத்திரையில கொடிதாக அதனை செய்யும், மாறும். சோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் மிக பெரித அளவுல வேத வாக்கியத்திற்கு விரோதமான ஒரு யுத்தம் நடந்த ஒரு காலகட்டம். தேவனுடைய வார்த்தையானது அதிக அளவுல அங்கு தாக்குதலை சந்தித்தது. கான்ஸ்டன்டைனோபிள் சில சட்டங்களை அவன் மாற்றினான். வேத வசனம் ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு செய்தான். அல்லது தவறான வேதாகமத்தை அவன் அறிமுகப்படுத்தின நிமித்தமாக விக்கிரக ஆராதனை சபைக்குள்ளே வந்தது. போப்பு ஆதிக்கம் பெருக தொடங்கிட்டு பிஷப்மார்கள் மரியாதை பெற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் பாருங்க, வெளியரங்கமான ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். வியாபாரமயமாக அது ஆக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, நேரடியாக யுத்தம் நடந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் வஞ்சகமாக யுத்தத்தை அவன் என்ன செய்கிறான், கையாளுகிறான். இந்த யுத்தம் வேத வசனத்தைக்கு விரோதமான ஒரு யுத்தமாக இது ஆரம்பித்தது. இன்ஃபேக்ட் அது 4ஆம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் வேதாகமும் பெரிய யுத்தத்தை சந்தித்தது. பெரிய யுத்தத்தை சந்தித்தது. அதனுடைய துவக்கம் தான் நான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பேட்டில்ஸ் ஆஃப் தி பைபிள். அதை நீங்க அப்படியே வரிசையாக நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சரித்திரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் வேதாகமத்திற்காக யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு லீடர்ஷிப்புக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது, தேவனுக்கு முன்னுரிமை குறைவாகவே வழங்கப்பட்டது. ஆகவே வேதாகமத்தின் தேவன் குறைத்து மதிப்பிடப்பட்டார். வேதாகமத்தை மாற்றின நபர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா அதிகப்படியான மரியாதையை சபையில பெற்றுக்கொண்டார்கள். இதையெல்லாம் ஏற்படுத்தினது யாரு அப்படின்னா வஞ்சகமாக கான்ஸ்டன்டைன் நோபல் 313ஆவது ஆண்டிலிருந்து அவன் தன்னுடைய வஞ்சகத்தை செயல்படுத்த தொடங்கினான். இதனால ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா வேத வசனம் கிடைக்காதபடிக்கு அவங்க தவிச்சாங்க. அதனால ஜனங்களுடைய நிலை ரொம்ப போக போக உண்மை எது பொய் எது என்பதை வித்தியாசம் காணக்கூடாதபடிக்கு அவர்கள் மறைக்கப்பட்டாங்க. இது 1 நாள் 2 நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம அநேக தவறான உபதேசங்கள் வேதாகமத்துல இருந்தே
சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக வேதாகமும் தவறான வேதாகமங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் முன்னோடி இந்த கான்ஸ்டன்டைன் நோபுடைய காலம் தான். இது இன்னும் இரண்டாவது முத்திரையின் காலத்துல இந்த ஒரு மருள விழுகை இருந்துச்சு பாத்தீங்களா? விசுவாசத்துல இருந்து அவங்க மருள விழுந்தாங்கல்ல, அந்த மருள விழுகைக்கான தொடர்ச்சி தான் நின்றது. அங்க அவங்க ஆவிக்குரிய நிலையில கள்ள உபதேசம் வருகிறதுனால அவங்க விழுகிறாங்க. அது அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். அது வந்து நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வருகிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இரண்டாவது முத்திரையில அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கேயும் கள்ள உபதேசம் உள்ளே நுழைந்தது. அதனுடைய அடுத்த பரிணாமம் தான் மூன்றாவது முத்திரை. அடுத்த பரிணாமம் அது அடுத்த வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஈஸியா ஏமாத்திடுவான், ஈஸியா ஏமாறுற மாதிரி. ஏன்னா பைபிளே போலியான பைபிள் அச்சிட்டா எப்படி இருக்கும்? அப்போ இந்த விஷயத்தை கான்ஸ்டன்டைன் நோபல் என்ன செய்யறாருன்னு செய்யறாரு. ஆனா எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்த முடியாது. இவங்க என்னன்னாலும் வேத வசனத்திற்கு விரோதமாக அவர்கள் யுத்தத்தை நடத்தினாலும், வேத வசனத்திற்கு துரோகம் நினைத்தாலும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தவே முடியாது. சங்கீதம் 104:15 வாசிங்க. 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். சரி, இங்க மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற திராட்சரசம். திராட்சரசம் என்பது இயேசுவினுடைய இரத்தத்தினாலே அடையும் மீட்பின் மகிழ்ச்சி. மீட்பின் மகிழ்ச்சி. நம்ம அந்த ரெஃபரன்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திராட்சரசமானது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் அதை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக அங்க சொல்லும்போது சொல்வார் சீஷர்களிடத்துல, இது நான் உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தமாய் இருக்கிறது. திராட்சரசத்தை அவர் எடுத்து மார்க்கு 14வது அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். இந்த திராட்சரசமானது அது கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் என்ன கொடுக்குது? நம்ம அதைத்தான் நம்ம வாசிச்சோம். என்ன கொடுக்குது? வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல நம்ம அதை வாசிச்சோம். வெளிப்படுத்தல் 5ல 9வது வசனம். வெளிப்படுத்தல் 5:9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. திராட்சரசமானது கிறிஸ்துவோட இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இரத்தம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா மீட்கிறது. It redeems people. It redeems us. இரண்டாவதாக அங்க எண்ணெய் இருக்கிறது. எண்ணெய் எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியை சுட்டி காண்பிக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசி. எண்ணெயானது பரிசுத்த ஆவியை சுட்டி காண்பிக்கிறது. ஆக இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, எண்ணெயும் திராட்சரசம் சேதப்படுத்த முடியாது. இவன் என்னதான் வேத வசனத்திற்கு துரோகம் நினைத்தாலும், வேத வசனத்தை மறைத்தாலும், வேத வசனத்திற்கு பஞ்சத்தை ஏற்படுத்தினாலும், சூழ்நிலை என்ன? உண்மையான நம்ம திரும்ப அதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப அதை படிச்சுட்டே இருக்கிறோம். வெளியரங்கமான ஒரு சபை வேறு, உள்ள ஒரு சபை இருக்குதுங்க. மறைமுகமாக இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. அங்க உண்மையான உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த மீட்பும், ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மீட்பும், ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில
அங்கே பிரவேசிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரையும் இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதற்கு எந்த சேதாரமும் ஏற்படுத்த முடியவில்லை. ஏன் அப்படின்னா இது வந்து தனிப்பட்ட, இது வந்து உள்ள நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். இது வெளியரங்கமா இருக்க வேண்டியது கிடையாது. வெளியரங்கமான அந்த காலகட்டத்துல வெளியரங்கமாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அப்படின்னா என்ன நம்ம பார்க்கிறோம், முதல் திருச்சபை வெற்றிகரமான திருச்சபையாக இருந்தது, பிரச்சனை ஒண்ணும் ஜாஸ்தி இல்லை. இரண்டாவது திருச்சபை அப்படின்னா இரண்டாவது முத்திரையின் காலத்துல பாவமும் கள்ள உபதேசமும் உள்ளே நுழைந்தது, ஆனாலும் உபத்திரவமும் உள்ளே நுழைந்தது. அப்ப உபத்திரவம் யார் பட்டாங்க? தேவனுடைய பிள்ளைகள் பட்டாங்க. அப்போ அங்கேயும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. சபை வெற்றி பெற்றது. அங்கேயும் அந்த உபத்திரவத்துக்குள்ளாகவும் சபை வெற்றி பெற்றது. கவனிச்சுக்கிறவாங்க, மூன்றாவது முத்திரையில இவங்க சேதம் படுத்துகிறது வேத வசனத்திற்கு தான், ஆனால் மறைமுகமாக மறைந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய சபையில எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படுத்தப்பட முடியவில்லை. ஒரு தனி நபருடைய தனிப்பட்ட தீர்மானத்தில் இவர்களால் கை வைக்க முடியல. அது என்னைக்குமே அப்படிதான். நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு சகோதரி நாட்களுக்கு முன்பாக, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் அவங்க செஞ்சது சரியா தவறா என்பது அல்ல, அவருடைய கணவருக்கும் அவர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம், சின்ன மனஸ்தாபம் இல்ல, பெருசுதான். என்ன மனஸ்தாபம்? சத்தியத்தின் அடிப்படையில தான். அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சத்தியத்தின்படி அவர்களால் அந்த வீட்டில வாழ முடியவில்லை. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில புறப்பட்டாங்க, ஊழியத்துக்காக புறப்பட்டாங்க. இது ஒரு வகையில தவறான விஷயம் தான், அவங்களை எத்தனையோ முறை எடுத்து சொல்லியாச்சு. ஆனா இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல பஞ்சாயத்துல போய் நிறுத்தப்பட்டாங்க. ஊர் பஞ்சாயத்துல, ஊர் கட்டுப்பாட்டுக்கு நீ கீழ்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறுத்தப்பட்ட போது அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களா, நீ என்ன எதுக்கு போற, அங்க எதுவும் காசு கொடுக்குறாங்களா, காசு கொடுத்து உன்னை மதம் மாற்றுறாங்களா, கட்டாய மதம் மாற்றுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா, இந்த சகோதரி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பஞ்சாயத்துல, என்னங்க இது முட்டாள்தனமா இல்லையா, யாராவது பணத்திற்காக மதம் மாற்ற முடியுமா? அப்படி மதம் மாறுகிறவங்க மதம் தான் மாறுறாங்களே ஒழிய மனம் மாறுவதில்லையே. அதனால இது மதம் மாற்ற சம்பந்தமான விஷயம் இல்ல, இது மனமாற்றத்துக்கு சம்பந்தமான விஷயம். யாரும் எந்த ரிலிஜனையும் கட்டாயப்படுத்தவே முடியாதுங்க. ஏன்னா அது உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், எனக்குள்ள ஏற்படுகிற ஒரு மாற்றம். இதை நீ என்ன செய்ய முடியும்? நீ என்னை கட்டுப்படுத்தி வெளியரங்கமாக என்னை நீ கோயிலுக்கு அனுப்புவியா? நான் வந்து அங்க போய் ஆண்டவர் தான் நான் தொழுது கொள்ளுவேன். வெளிப்படையாக நீ வந்து சில உன்னுடைய காரியத்தை செய்வதற்கு நீ வற்புறுத்துவியா? சரி, நான் வற்புறுத்தப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா உள்ளுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அதை நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அந்த அனுபவம் தான் இந்த அனுபவம். இப்ப கவனிக்க முடியுதுங்களா? இது வந்து யாராலையுமே சேதப்படுத்தவே முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. அது உள்ளுக்குள்ள ஏற்படுகிற ஒரு மாற்றம். இதை இந்த மூன்றாவது முத்திரையின் காலத்துல நாம் என்ன செய்ய முடியும்னா அதிக அளவுல நாம் பார்க்க முடியும். அடுத்ததான் 4ஆம் முத்திரை. 4ஆம் முத்திரை வாசிக்கலாம். 7வது வசனமும் 8வது வசனம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இங்கே நம்ம 4வது முத்திரை உடைக்கப்படுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். 4வது முத்திரை உடைக்கப்படும் போது மங்கின நிறம் உள்ள குதிரை என்ன செய்து புறப்பட்டு வருது. அதன் மேல ஏறி இருந்தவனுக்கு வேற எந்த நபருக்கு பெயர் சொல்லப்படல, இங்க பெயர் சொல்லப்பட்டிருக்கு. மரணம் அப்படின்னே பெயர் பாருங்க. அதை கேட்கும் போதே நமக்கு பயங்கரமா இருக்குல்ல, மரணம் அப்படிங்கிறத பெயர். அவன் பின்னாடி பாதாளம் சென்றது. பாதாளம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். பாதாளம் அப்படின்னு சொன்னா கிரேவ் அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? அதாவது கல்லறை. அப்ப இவன் போகிற வழியெல்லாம் அங்கு மரணம் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யும் பார்க்க முடியும். அடுத்தது, பஞ்சத்திடம், கொள்ளையினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் கொல்லும்படியான அதிகாரம் இவனுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. ஓகே, வரிசையா பார்க்கலாம். மங்கின நிறம் அப்படின்னா இப்போ குதிரையினுடைய நிறம் மாறுகிறது. அதே போல அந்த மேல ஏறி இருந்தவனுக்கு ஏற்றாறு போல குதிரை நிறம் மாறுது. யார் நடத்துகிறாங்களோ அதுக்கு ஏற்றாறு போல குதிரை நிறம் மாறுகிறது. அவ்வளவுதான். ஓகே, முதல் நூற்றாண்டுல கிறிஸ்து சபையை வழிநடத்த அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க? அனுமதிச்சிருக்காங்க. இரண்டாவது சபையின் காலகட்டத்துல அங்கு மோசமான அதிகாரிகள் வழி நடத்தினாங்க. மூணாவது முத்திரையின் காலகட்டத்துல அங்கு அதற்கு அடுத்த மோசமான அதிகாரிகள் வழி நடத்தினாங்க. நாலாவது முத்திரை இன்னும் அதை விட மோசமான நிலைக்குள்ளாக கடந்து போகிறது. எப்படி? இந்த கலரை கவனிங்க. எரேமியா 30வது அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். இங்கே யாக்கோபுடைய இக்கட்டு காலத்தை குறித்து இது பேசுகிறது. ஆண்கள் எங்கேயாவது பிரசவிப்பாங்களா? பிரசவிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்களை பாருங்க, பிரசவிக்க போகிறது போல கைகளை இடுப்புகளில் என்ன செய்யறாங்க? வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அவன் முகத்தை பார்த்தா வெளுத்திருக்கிறது. ஆங்கிலத்துல faces turned pale அப்படின்னு இருக்கும். அவருடைய முகமானது மங்கி இருக்கிறது என்று பொருள். மங்கி இருக்கிறது. சரிங்களா? மங்கி இருக்கிறது அப்படிங்கறது நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதாவது வெளுத்து இருக்கிறது. ஏன் வெளுத்து இருக்கிறது? இந்த வசனத்தின் அடிப்படையில தேவனுடைய நாள் பெரிய நாள், அது இக்கட்டு காலம். இந்த இக்கட்டு காலத்தில் ஆண்களுடைய முகங்கள் எல்லாம் வெளுத்து இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ நாலாவது முத்திரை எந்த நிலைக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னா, முகம் வெளுத்திருக்கிற நிலைக்கு கொண்டு போகிறது. அதாவது மங்கின நிறமுள்ள குதிரையாக மாறுகிறது. சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இது யாருக்கு முகமெல்லாம் வெளுத்திருக்கும் அப்படின்னா, அங்கே ஜீவன் இல்லாது இருக்கிற பொழுது, ஜீவன் இல்லாது இருக்கிற பொழுது முகம் வெளுத்திருக்கும். ஓகே, சரீரமானது மங்கி போய்விடும். அது ஒளி மங்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் ஜீவன் அற்று இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை சுட்டி காண்பிக்கிறது. இது ஆல்மோஸ்ட் இந்த திருச்சபையானது மரித்த சபையாக, அல்லது இந்த நாலாவது முத்திரையின் காலகட்டமானது மரித்திருக்கிற ஒரு நிலையை சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. இட் வாஸ் டெட் பீரியட். மரித்து போன ஒரு அனுபவம். இந்த கருப்பு குதிரையினுடைய காலத்தை விட அதிக மோசமான நிலைக்கு இந்த காலகட்டம் தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டெட். விசுவாசத்திலிருந்து மிக தூரம் சென்று விட்ட ஒரு நிலையை மங்கின நிறம் சுட்டி காண்பிக்கிறது. There is no life in it. அதுல ஜீவன் இல்லை, அது மரித்து போயிற்று. அந்த அளவிற்கான விசுவாச துரோகம் என்ன செய்தது? நடைபெற்றது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். இந்த காலகட்டத்துல முழுக்க முழுக்க சாத்தானுடைய தலைமையின் கீழாகவே சபை தலைவர்கள் செயல்பட்டனர். அதுதான் டார்க் ஏஜஸ், டார்க் ஏஜஸ் என்று அழைக்கிறோம். 538வது ஆண்டிலிருந்து அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்திய காலத்தை நாம் அழைக்கிறோம். இது போப் ஆதிக்கம் அதிகமாக பெருகின ஒரு காலகட்டம். போப் ஆதிக்கம் அதிகமாக பெருகின ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல தான் மிக பெரிய அளவுல நேரடியாக யுத்தமானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடத்தப்பட்டது.
இந்த யுத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவன் ஏறி இருந்தவன் பாருங்க, அவன் என்ன, அவனுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாருங்க, மரணம். சரிங்களா? ஏறி இருந்தவனுக்கு பெயரை பார்த்தீங்கன்னா மரணம் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இது யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. சரி, இது 2 மிருகம். வெளிப்படுத்த 13 நம்ம படிக்க போறோம், 13வது அதிகாரத்தை படிக்கும்போது. ஆனா நீங்க இந்த இடத்துல இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வெளிப்படுத்தல் 13ல 2 மிருகங்களை குறிச்சு பேசுது. முதல் மிருகம் சிறுத்தையை போல இருக்குது, கரடியின் கால்களை போல இருக்குது, அப்புறம் வாய் சிங்கத்தை போல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். 2வது மிருகம் 2 ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடைய மிருகம். முதல் மிருகம் என்ன, 2வது மிருகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் மிருகம் பாப்பு ரோமமாக்கும், 2வது மிருகம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அந்த 2 மிருகத்தை குறித்து பேசுது. இது போக வலு சர்ப்பத்தை குறித்தும் பேசுது. அந்த அதிகாரத்துல வலு சர்ப்பத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த வலு சர்ப்பம் கவனிங்க, தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் இந்த மிருகத்திற்கு கொடுக்கிறது. அப்போ நம்ம என்ன கனெக்டிவிட்டி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, 4வது முத்திரையின் காலத்துல ஒருவன் ஏறி இருக்கிறான், அவன் மேல ஏறி இருக்கிறவன் பெயர் மரணம். அது அவன் போகிற இடமெல்லாம் பஞ்சமும் கொள்ளை நோயும் அங்கு மரணமும் நேருகிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம அங்க வாசிச்சோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இங்க ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஒண்ணு நடக்குது. கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன இட மாற்றம் ஏற்படுகிறது, அதாவது அதிகார மாற்றம் ஏற்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பேப்பசி, இந்த பாப்பு ரோம மார்க்கத்திற்கு இன்னொரு இடத்துல இருந்து அதிகாரம் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்துல யார் கொடுக்கிறா? வலு சர்ப்பம் கொடுக்கிறது. வலு சர்ப்பம் எதை குறிக்கிறது அப்படின்னு சாத்தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வலு சர்ப்பம் இன்னொரு ராஜ்யத்தையும் குறித்தது. என்ன ராஜ்யம் அது அப்படின்னா, அஞ்ஞான ரோம மார்க்கத்தை குறித்தது. ஏன் அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 12ல வாசிக்கும்போது நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ல ஒரு ஸ்திரீ குழந்தையை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அந்த குழந்தை இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு வலு சர்ப்பமானது அவளுக்கு முன்பாக போய் நின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். உண்மையிலே சாத்தான் தான். ஆனா எந்த ஏஜென்ட் மூலமா அவன் போறான் அந்த பிள்ளையை பட்சித்து போடுறதுக்கு அப்படின்னா, அவன் அப்பொழுது கையாண்ட ஒரு ராஜ்யம் ரோம ராஜ்யம். அதாவது அஞ்ஞான ரோம மார்க்கத்தை அவன் கையில வைத்து அதன் மூலமாகத்தான் அவன் என்ன செய்கிறான், பிள்ளையை பட்சித்து போடுறான். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். பாபிலோனை வழி நடத்தினது சாத்தான். சரிங்களா? பாபிலோனுக்கு தலைமையாக இருந்தது சாத்தான் நேபுகாத்நேசருடைய காலங்களில. அதே மாதிரி தானியேலுடைய பீரியட்ல பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியாக இருந்தது சாத்தான். சரிங்களா? ஆனா உண்மையிலே அதிபதி யாருன்னா மனிதன் தான். ஆனால் அவனுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிற ஒரு சக்தி சாத்தான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த பிள்ளையை பட்சித்து போடுறதுக்கு வலு சர்ப்பமானது முன்பாக போய் நின்னது. அது வலு சர்ப்பம் நேரடியா வந்துச்சா? இல்ல, அது ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக வந்தது. ஆல்வேஸ் he needed a medium. சாத்தான் செயல்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஒரு ஊடகம் அவனுக்கு தேவைப்பட்டது. இல்ல, ஒரு ஊடகம் தேவைப்பட்டது. அந்த ஊடகம் தான் ரோம சாம்ராஜ்யம். ஒன்று அஞ்ஞான ரோமா இருக்கும், இல்லைன்னா பாப்பு ரோமா. சரிங்களா? இது நேரடியாக இது செயல்பட முடியாது. அப்போ இங்க நம்ம ஒரு சின்ன டிரான்சிஷனை நம்ம பார்க்கிறோம். இந்த என்ன டிரான்சிஷன் கவனிங்க. இந்த அஞ்ஞான ரோம் பாப்பு ரோமாக மாறுகிறது. விஷயம் இங்கேயும் வலு சர்ப்பம் தான் சிங்காசனத்தை வச்சிருந்துச்சு. அந்த சிங்காசனத்தை தான் யாருக்கு கொடுக்குது? பாப்பு ரோமுக்கு
கொடுக்கிறது, பாப்பு ரோமம் கொடுக்கிறது. அப்போ இந்த 4வது முத்திரையின் காலத்துல சபைக்கு விரோதமாக எழுந்து நின்ற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்து நின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி யாருடைய சக்தி அப்படின்னா வலு சர்ப்பத்தினுடைய சக்தி தான். வலு சர்ப்பம் சீட்டை கொடுத்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? வலு சர்ப்பம் தான் ஆட்சி பண்ணுது, சரிங்களா? வலு சர்ப்பம் தான் ஆட்சி பண்ணுது அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியும். இது எப்படி நடக்குதுன்னு கவனிங்க. இது அநேகரை கொல்லும்படியான அதிகாரம் இதற்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே மிருகத்தை குறிச்சுதான் நம்ம இங்க பாக்குறோம். அதே மிருகத்தை குறிச்சுதான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த மிருகம் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கும், இல்ல மேற்கொள்ளும். இது 4வது முத்திரையினுடைய காலகட்டம், அந்த பாப்பு ரோம மார்க்கத்தினுடைய காலகட்டம். இது பஞ்சத்தினால, ஏற்கனவே அங்க பஞ்சம் இருந்துச்சு, சரிங்களா? கோதுமைக்கும் வார்கோதுமைக்கும் பஞ்சம் ஏற்பட்டது. இங்க பஞ்சம் வலுத்தது. அங்கேயும் என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு வஞ்சகம் செயல்பட துவங்கிட்டு, இங்கேயும் ஒரு வஞ்சகம் செயல்பட தொடங்கிட்டு, சரிங்களா? தொடர்ந்தது, வஞ்சகம் தொடர்ந்தது. ஒரு உபத்திரவத்தை நம்ம பார்த்தோம். அது எங்க ஆரம்பிச்சிருச்சு? 2வது காலகட்டத்துல ஆரம்பிச்சிருச்சு. இந்த உபத்திரவம் இங்க வலுவடைகிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளுக்கு நாள் சபையானது அதனுடைய உண்மையான பக்தி மார்க்கத்திலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் டெட் சர்ச், ஒரு மரித்த நிலையில சபையானது அங்கே இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். அநேகரை கொலை செய்யலாம், துஷ்ட மிருகங்களினாலும் பஞ்சங்களினாலும் கொள்ளையினாலும் அநேகர் மரித்தார். இது நம்ம இந்த எம்டி ஜெகன் ஒருத்தர் இருக்கிறார். எம்டி ஜெகன் அடிக்கடி அவர் குறித்து நான் பேசுறேன் நினைக்காதீங்க. இந்த எம்டி ஜெகன் இந்த இடத்துல துஷ்ட மிருகங்களினால் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு பார்த்தீங்கன்னா, துஷ்ட மிருகங்களினால் எப்படி சாவு வரும்? துஷ்ட மிருகங்களினால் சாவு வரும். 4வது முத்திரையின் காலத்துல எப்படி சாவு வரும்? இப்ப பாருங்க, துஷ்ட மிருகம் கொள்ளை இது கனெக்ட் பண்றாரு, சரிங்களா? துஷ்ட மிருகம் கொள்ளை இதை கனெக்ட் பண்றாரு. எப்படி கனெக்ட் பண்றாரு? துஷ்ட மிருகம்னா தீய மிருகம், வௌவால் துஷ்ட மிருகம், அதனால கொள்ளை நோய் வந்திருக்கிறது. கொரோனா அதுதான். சோ இப்ப நம்ம 4வது முத்திரையில் இருக்கிறோம் என்பதை அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இது எக்ஸாக்டா சூட் ஆகிற ஒரு இடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இருண்ட காலத்திற்கு. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு தீர்க்கதரிசனத்தை எடுத்துக்கொண்டு இங்க பொருத்திட்டு இருக்க முடியாது. வரிசையா வேலை நடந்திருக்கணும். இட் ஷுட் ஹேவ் an ஆர்டர், ஒரு ஒழுங்கு அங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா அது கேப் இல்லாம வரணும், கேப் இல்லாம வரணும். அதைத்தான் நம்ம தீர்க்கதரிசனத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அதுதான். அப்போ இந்த ஒழுங்கை நாம பார்க்கும்போது திடீர்னு 4வது முத்திரையை கொண்டு பெரிய கேப் விட்டுட்டு கொண்டு எங்கேயாவது வச்சு நம்ம நினைக்கிற இடத்துல வைக்க முடியாது. அது ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காரு, அந்த ஆர்டர்ல தான் வரணும். ஓகே, சோ அந்த ஆர்டர் படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த இருண்ட காலத்திற்கு இது மிக நேர்த்தியாக என்ன செய்கிறது? பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அது அநேகரை அது என்ன செய்யறது? உபத்திரவப்படுத்திற்று. அது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தையும் ஆண்டவர் 13ஆம் அதிகாரத்துல இந்த மிருகத்துக்கு கொடுத்திருந்தார். எவ்வளவு காலம் அப்படின்னா 42 மாதம் அதற்கு யுத்தம் பண்ண அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா 538வது ஆண்டிலிருந்து 1798வது ஆண்டு வரையிலும் அதுதான் அந்த 42 மாதம். தீர்க்க தரிசன கணக்கின்படி 1260 ஆண்டுகள் இந்த துஷ்ட மனிதன், மரணத்தை கொடுக்கிற அந்த மனிதன், மரணம் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் ஆளுகை செய்தான். ரொம்ப கொடூரமான விதத்துல அவன் என்ன செய்தான்? ஜனங்களை கொலை செய்தான், கொண்டு கொடுத்தான். எந்த யுத்தத்திலும் இறந்திருக்கிறதை காட்டிலும் இருண்ட காலத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். யுத்தத்துல மரித்தவர்களுடைய எண்ணிக்கை எல்லாம் இதுவரையிலும் யுத்தத்துல மரிச்சவர்களுடைய எண்ணிக்கை எல்லாம் கூட்டி சேர்த்து
இருண்ட காலத்துல மட்டும் மரித்தவர்களுடைய எண்ணிக்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இருண்ட காலத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். பாருங்க எவ்வளவு தூரத்திற்கு அது ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டமாக அது இருந்திருக்கும். அப்போ அங்க நிறைய வியாதி, இது இன்னும் இன்ஃபேக்ட் இந்த இடத்துல கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல, இது வந்து தேவனுடைய ரெஸ்பான்ஸ் ஒரு விஷயம் உள்ளடங்கியது. இவன் வந்து அநேகரை கொள்ளையிட்டான், அதாவது அநேகருடைய உயிரை பறித்தான். இந்த குரூசைட்ஸ் சொல்லுவாங்க, சிலுவை போர் அதுல எல்லாம் ஜனங்களை உள்ள அனுப்பிட்டான். நீங்க அது போனாதான்ப்பா உனக்கு மோட்சம் அப்படின்னு அனுப்பணும். எதுக்கு அப்படின்னா ஜனங்களை கொலை செய்வதற்கு. அந்த குரூசைட்ஸை பத்தி நீங்க படிச்சு பாருங்க, ஹோலி குரூசைட்ஸ். அது மிக பயங்கரமான ஒரு மோசடி. அதுல அவங்க ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்கன்னா கொல்லப்பட்டார், கொள்ளையாக்கப்பட்டார். 15வது நூற்றாண்டுல ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வாதையை அனுப்பினார். பிளாக் டெத் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிளாக் டெத். அதுலயும் அநேகர் நினைச்சாங்கன்னா மரிச்சாங்க. அந்த கொள்ளைக்கு காரணமே இவனுடைய செயல்பாடு தான். ஆண்டவர் வந்து அந்த உபத்திரவம் ரொம்ப பெருசான உடனே அந்த உபத்திரவத்தை ஸ்டாப் பண்றதுக்காக ஆண்டவர் கொள்ளையை என்ன செய்தார், அனுப்பினார். கொள்ளை நோயை அனுப்பினார். ஒவ்வொரு கொள்ளை நோயிலையும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொள்ளை நோயில நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார், என்பதை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த கொள்ளை நோய் அந்த கொள்ளை நோய் தான் அந்த ஆல்மோஸ்ட் ரொம்ப சிவியரா இருந்த அந்த உபத்திரவம் டக்குன்னு குறைஞ்சிச்சான். அதுக்கப்புறம் உபத்திரம் நடந்துச்சு, ஆனா அது ஒரு பெரிய அளவுல அது நடக்கல, டக்குன்னு என்ன செஞ்சு குறைஞ்சிச்சு. அதுக்கு காரணம் அந்த கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ஆன் தி பீப்புள், ஜனங்கள் மீதான தேவன் கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பு. இது எல்லாமே இந்த 4வது முத்திரையின் காலகட்டத்துல நடக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அநேகரை கொல்லும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு வெளிப்படுத்த 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு ஸ்திரீயை குறித்து பேசுகிறது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். She was bloodthirsty. இரத்தத்தில் வெறி கொண்டிருக்கிறத கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. இன்னும் அந்த வெறி அடங்கலைங்க, அவள் இன்னும் வெறி கொண்டிருக்கிறார். காலம் வரும், அவளுடைய வெறி எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவுக்கு அவள் இரத்தத்தின் மேல் பிரியமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும். இன்ஃபேக்ட் கத்தோலிக்கத்தினுடைய ஆழத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அந்த தியேத்ராவில் ஆழம், அதனுடைய ஆழம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். அதுவும் 4வது சபை தான், இது 4வது முத்திரை தான். இந்த ஆழத்தை நீங்க போய் பாருங்க. அங்க வந்து 2 போப் இருக்கிறாங்க. ஒண்ணு பிளாக் போப், இன்னொன்னு வந்து ஒயிட் போப். சரிங்களா? பிளாக் போப் அப்படிங்கிறவர் யாருன்னே தெரியாது, நமக்கு தெரியாது, அவர் உள்ள மறைஞ்சிருக்காரு. ஒயிட் போப் தான் இப்ப இருக்கக்கூடிய பிரான்சிஸ். இன்ஃபேக்ட் இவரே யாரு அப்படின்னா அந்த பிளாக் கூட்டத்துல இருந்தவர் தான். அப்படின்னா மறைந்து இருக்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஃபர்ஸ்ட் ஜெசுவிட் போப். இது நாள் வரைக்கும் எல்லாமே பாருங்க வித்தியாசமா நடக்குது. இது நாள் வரைக்கும் ஜெசுவிட்ஸ் யாருமே போப்பாக இருந்ததில்லை. ஆனா ஜெசுவிட்ஸ் தான் போப்பை வழி நடத்துறோம். ஆனா இதுதான் முதல் முறையாக ஒரு போப் அரசர் ஜெசுவிட் சொசைட்டில இருந்து என்ன செய்கிறார், வந்திருக்கிறார். இது ஒரு மாற்றம். இதுவரைக்கும் அமெரிக்க அரசியல்ல நடந்திராத ஒன்று நடந்திருக்கிறது. எப்பயுமே ஒரு பிரசிடென்ட்டுக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட். ஃபர்ஸ்ட் பீரியட்ல செய்த தவறுகளை செகண்ட் பீரியட்ல அவங்க சரி செஞ்சுக்கணும் அப்படி என்பதற்காக. சரிங்களா? ஆனா இப்ப கவனிச்சிங்களா, ட்ரம்ப் ஒரு பீரியட் மட்டும்தான் இருந்திருக்கிறார். இருந்த அனைத்து ஜனாதிபதிகளிலையும், அமெரிக்க ஜனாதிபதிகளிலையும்
மிக மோசமானவராக கருதப்பட்டிருக்கிறாரோ நம்ம தெரியல. அதோடு கூட அவருக்கு அந்த இப்ப இழந்துட்டார், அந்த பதவி அவர் இழந்துட்டார். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்திருக்கும்? 2வது பீரியட் இவருக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒரு அரசியல் மாற்றத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு ஆன்மீகத்துல ஒரு மாற்றத்தை நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. இப்போ உள்ள காலகட்டத்துல இது நான் ஏற்கு சொல்ல வரேங்க, 4வது முத்திரையிலேயே வெறி கொண்டு இருந்தது. கடைசியில அது எவ்வளவுக்கு வெறி கொண்டு இருக்கும்? கொஞ்சம் நம்ம அதை யோசித்து பார்ப்போம். அப்போ இது அந்த காலகட்டத்திலே அநேகரை கொள்ளுவதற்கான ஒரு வெறியோடு அது இருந்தது. ஆக்சுவலா இந்த காலமானது குறைக்கப்பட்டது, அநேக விஷயங்கள்னால குறைக்கப்பட்டது. ஒண்ணு நம்ம பார்த்தோம், பிளாக் டெத். ஓகே, இன்னொன்னு கவனிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21, 22. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21, 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அதாவது ஆண்டவர் இந்த காலத்துக்கு கொடுத்த சூழ்நிலை, இட் ஹாஸ் a dual fulfillment. இந்த தீர்க்க தரிசனம் 2 முறை நிறைவேற போகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை கவனிங்க, அநேகர் கொல்லப்படுவார்கள். இந்த உபத்திரவம் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படிப்பட்ட உபத்திரவமா, அந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படலை அப்படின்னா பூமியில இருக்கிற எல்லாரும் செத்துருவாங்க. கொஞ்சம் அப்படியே நம்ம கற்பனையை ஓட விடுவோமே, உபத்திரவம் எவ்வளவு கொடுமையா இருந்தது, எவ்வளவு கொடுமையா இருந்தது. இந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் குறைக்கப்பட்டது இல்ல அப்படின்னா. இந்த டார்க் ஏஜஸ் அப்படிங்கிறது ஒரு 500 ஆண்டுகள் தான். 500 ஆண்டுகள் தான். கிட்டத்தட்ட அந்த 1000வது ஆண்டுல இருந்து 1500வது ஆண்டு வரையில தான் டார்க் ஏஜஸ், பிட்ச் டார்க். இந்த காலத்துல, அதாவது ஆரம்பத்துல உபத்திரவம் கம்மியா இருந்துச்சு, நடுவுல உபத்திரவம் வலுத்து இருந்துச்சு, அதுக்கு ஒரு உபத்திரவம் குறைஞ்சிச்சு. கடைசி ஒரு 300 ஆண்டுகள்லாம் உபத்திரவம் லைட்டா குறைஞ்சிருச்சு. 500 ஆண்டுகள் உபத்திரவம் எப்படி இருந்ததுன்னு யோசிப்பாரு. அது அப்படி 1260 வருஷமும் உபத்திரவமா இருந்திருந்தால் வசனம் சொல்லுது, யாரும் மீந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய உபத்திரவம், நம்ம கற்பனையிலும் பார்த்திராத உபத்திரவம் அந்த காலகட்டத்துல செய்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தமே இந்த காலம் குறைக்கப்பட்டது. இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த மிருகத்திற்கு ஏன் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டது. அந்த முத்திரையில நம்ம கவனிக்கிறோம், 4வது முத்திரையில எல்லாரையும் கொலை செய்ய முடியாது, பூமியில 1/4 பங்கில் உள்ளவர்களை அது கொலை செய்வது. அப்படிதான் அந்த முத்திரை சொல்லுது, 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்வது. ஏன்னா நாட்கள் ஆண்டவர் குறைத்தார். அதனால எல்லாரையும் இதனால கொல்ல முடியல. 1/4 பங்கில் உள்ளவர்களை ஆண்டவர் அனுமதிச்சிருந்த இந்த 1/4 பங்கு, 3ல் 1 பங்கு, இதெல்லாம் தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒன்று. இவ்வளவுதான் இப்போ உன்னுடைய எல்லை, இதுக்கு மேல நீ தாண்டி வர முடியாது. அப்போ அந்த சம்பவம் நிகழ்ந்ததை நம்ம நினைச்ச முடியும், பார்க்க முடியும். தேவன் ஏன் இந்த விசுவாச துரோகத்தையும் இந்த உபத்திரவத்தையும் சபைக்குள்ளே அனுமதித்தார்? சில காரணங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, சாத்தானுடைய முழு தீய குணத்தையும் அண்ட சராசரத்திற்கு வெளிப்படுத்தவை. சாத்தான் எவ்வளவு தூரம் போவான்னு பாருங்க. எனக்கு ஒரு சமயத்துல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நபருக்கு இன்னொரு நபர் உபத்திரவத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். 2 பேரும் ஒரே நிறுவனத்துல பணியாற்றுகிறவங்க. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு உபத்திரவத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த உபத்திரவம் அடைந்த நபர் முதலாளிகிட்ட போயிட்டு, இவருனால எனக்கு ரொம்ப உபத்திரவம் இருக்கு, என்னால வேலை செய்ய முடியல, ரொம்ப நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிடும் போல, அவ்வளவுக்கு அவர் உபத்திரவப்படுத்துறாரு. அந்த நிறுவன தலைவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல, ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. போய் வான் பண்ணவும் இல்லை, ஏன் அவனை தொந்தரவுப்படுத்துறேன்னு கேட்கவும் இல்லை, அமைதியாவே இருந்தார். அவரு ஞானமா ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னு அவர் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ
அந்த நிறுவன தலைவர்கிட்ட இவர் கேட்கிறாரு, இந்த போய் முறையிட்டவர் கேட்கிறாரு, நான் எவ்வளவு நாள் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், இவர் வந்து என்னை ரொம்ப உபத்திரவப்படுத்துறாருன்னு, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு அந்த நிறுவன தலைவர் சொன்னாரா, என்ன சொன்னாரா, அவன் எவ்வளவுக்கு உன்னை கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியற வரைக்கும் அதை வளர விடுது அப்படின்னா. Let him grow in his iniquity. அவன் எவ்வளவு தூரம் அவனை உபத்திரப்படுத்துவான் அப்படிங்கிறத நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு நினைச்சான். அந்த இடத்துல அவரு தவறான ஒரு தலைவராக இருந்திருக்கலாம். ஒரு நபருக்கு உதவி கேட்கும் போது அதை சரி செஞ்சிருக்கலாம். இவருடைய நோக்கம் அவனுடைய தீய குணத்தை எல்லாரும் பார்க்கட்டுவேன் அப்படிங்கிற. இது வந்து ஆண்டவர் தான் அப்படி செய்ய முடியும், மனுஷன் அப்படி செய்ய முடியாது. மனுஷனுக்கு அதை இது பண்ண முடியாது. ஆனா அவருடைய எண்ணத்தை கவனிங்க, அந்த எண்ணத்துல சொன்ன அந்த வார்த்தையை கவனிங்க. உனக்கு விரோதமா எழும்பக்கூடியவன் எவ்வளவு தூரம் எழும்புறான்னு பார்க்கலாமே, அதை நானும் பார்க்க விரும்புறேன், மற்றவங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சார். ஏன் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அப்பதான் நான் அவனை தண்டிக்கும் போது எல்லாரும் என்ன அநியாயக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நபர் கேட்டாரா, அப்படின்னா அவன் முழுசா காட்டும் போது நான் செத்து போயிடுவேன் பரவாயில்லையா சொல்லி கேட்டான். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்ல. ஆனா ஆண்டவர் இதை ஏன் இங்க அனுமதித்திருந்தார் என்று சொன்னால், சாத்தான் எவ்வளவு மோசமானவன் என்பதை அண்டம் அறிந்து கொள்ள வேண்டும், அண்ட சராசரம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நோக்கம், தேவனுடைய உண்மையான சந்ததியை அவர்களுடைய விசுவாசத்தின் அர்ப்பணிப்பையும் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். சாத்தான் ஒரு பக்கம் எவ்வளவு மோசமானவன் என்பதை உலகிற்கு காண்பிக்கவும், அண்ட சராசரத்திற்கு காண்பிக்கவும், இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் அர்ப்பணிப்புள்ள உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கப்பா. நீங்க என்னப்பா பெருசா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவன் எவ்வளவு உபத்திரவப்படுத்தட்டும், என் பிள்ளைங்களை பாருங்க, அவங்க எழுந்து நிற்பாங்க, அவங்க ஜெயம் பெறுவாங்க என்பதை காண்பிப்பது. சரிங்களா? இதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இங்க நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் கூட, போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் இதை ஏன் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய விசுவாசம் வெளியரங்கமாய் காண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எல்லாரும் பார்க்கட்டும், சாட்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் இதை என்ன செய்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். மூன்றாவதாக, சத்தியத்தை பாதுகாக்கவே ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதித்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உபத்திரவத்தில்தான் சத்தியம் பாதுகாக்கப்பட்டது. அதான் நிஜம். எப்பொழுதெல்லாம் உபத்திரம் வந்துச்சோ அப்பெல்லாம் சத்தியம் உயர்த்தப்பட்டது. அதுக்கு இந்த COVID-19 ஒரு மிகப்பெரிய சாட்சி. உண்மையிலே இதுவரையிலும் பேசப்படாத சத்தியங்கள் COVID-19 பீரியட்ல பேசப்பட்டிருக்காங்க. திரும்ப சத்தியம் அதனுடைய நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கணும். திரும்பவும் பக்தி மார்க்கம், இந்த ரிலிஜன் ஆஃப் தி ஹோம், வீட்டில் இருக்கக்கூடிய பக்தி மார்க்கம் வளர்ந்திருக்கிறது. பார்க்க முடியுதுங்களா? உபத்திரவத்துக்கு கூடாகத்தான் சத்தியம் உயர்த்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது உபத்திரவம்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம சந்திக்கிறது உபத்திரவமே கிடையாது, ஜாலியா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கும், அப்படிதானே? ஏன்னா எந்த வேலையும் அதிகமா இல்லை, வருமானம் இல்லைங்கிறத பத்தியெல்லாம் இப்ப கவலைப்படுறதே கிடையாது. ஜனங்கள் வந்து அதோட கூட வாழ பழகிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் உபத்திரவமே கிடையாது. ஆனா சிலர் உபத்திரவப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்கிறது. அதோடு கூட உபத்திரவம் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்திருக்கோம். நம்ம எதோ நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த உபத்திரவம், இந்த சூழ்நிலை வந்ததுனால இன்னைக்கு தைரியமாக நம்ம சில சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கோம். நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஆண்டவர் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அதான் சத்தியம். நம்முடைய மனசு என்ன நினைக்குது அப்படிங்கிறது அல்ல, ஆண்டவர் நமக்கு என்ன சத்தியத்தை கொடுக்கிறார் என்பதுல நம்ம கவனமாக இருக்கோம். இதை நாம் சற்று கவனிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் இந்த லாக்டவுன்ல சத்தியத்தை கொடுத்தாரோ அதை மறுபரிசீலனை பண்ணிப்பாரு. மறுபரிசீலனை பண்ணிப்பாரு. உங்களை உள்ளத்துல எது நீங்க ஆணித்தரமா அதை விட முடியாம தவிக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஏதோ ஒரு தீய காரியம் விட முடியாம நீங்க தவிக்கிறீங்களா?
ஆண்டவர் இந்த லாக்டவுன் ஏதாவது ஒரு சத்தியத்தை கொடுத்துருப்பார், அது ஒப்பு கொடுத்துரு. அதனால நமக்கு ஒரு நஷ்டம் வரப்போகுது. எதையோ ஒண்ணு ஆண்டவர் என்கிட்ட இருந்து நான் இழக்கணும்னு விரும்புறாரா? என்னுடைய செரிஷிங் லைஃப் ஸ்டைல், நான் இன்பமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதை விட்டு கொடுக்கறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்லையே. அது நமக்கு சுமந்துட்டா போக போறோம் கல்லறைக்கு? இல்லவே இல்லை. ஏதோ ஒன்று, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய பாவ ஜீவியமாக இருக்கலாம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், நம்முடைய உணவு பழக்கங்களாக இருக்கலாம், வேற எந்த ஒருவேளை உடை பழக்கங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க எப்படி வேணா கணக்கு பண்ணி பாருங்களேன், எப்படினாலும் பாருங்களேன், அதை நம்ம இழக்கிறதுனால பரலோகத்தை இழந்து போகிறதே கிடையாது. ஆனா அதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால்? எதை வேண்டுமா அந்த இடத்துல நீங்க எதை வேணாலும் வச்சுப்பாங்க. அது என்னங்க கொடுக்குது? என்ன கொடுக்குது? வச்சுப்பாங்க. இது சத்தியம் இல்ல, இது பெனட்டிசம் அப்படின்னு ஏதாவது ஒரு சத்தியம் பேசப்பட்டிருக்கு, உங்க மனசுல பட்டிருக்கும். இதெல்லாம் பெனட்டிசம் அப்படின்னு உங்க மனசுல பட்டிருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் பெனட்டிசம்னு படுதோ சரிங்களா, உங்க மனசுக்கு அது பெனட்டிசமா தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறது நமக்கு தெரியாம இருந்திருக்கும். உதாரணமா டாக்டர் ஜான் வெல்மாட் ஒரு இடத்த இங்க புள்ளி வச்சார். ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கெல்லாம் சந்தேகம் ஏற்படுதோ, சந்தேகமா இருக்கிற இடத்துல விட்டுருங்க அப்படின்னா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அவர் சொன்ன எக்ஸாம்பிள் தான் நான் அப்படியே சொல்றேன். காஃபி குடிக்கலாமா குடிக்க கூடாதா டவுட் வருதா? குடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு உறுதியா தெரியலையா? குடிக்க கூடாது அப்படின்னு உறுதியா தெரியலையா? குடிக்காம விட்டுருங்க, அது சேஃப். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? உங்களுக்கு எந்த விஷயத்துல குழப்பமா இருக்குதோ அந்த விஷயத்த செய்யாம விட்டுருங்க, நீங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சேன். அதுதான் இந்த லாக்டவுன்ல உங்களுக்கு என்னவெல்லாம் நீங்க பெனட்டிசம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை குறிச்சு ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சத்தியத்தை பேசியிருப்பார். அதுல இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கா? அதை விட்டுருங்களேன், அதை விட்டுதான் பார்ப்போமே. அதனால நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட போகிறது இல்லையே, ஒரு நஷ்டம் ஏற்பட போகுது. சோ அதை எல்லா விஷயத்தையும் நம்ம தீர ஆராய்ந்து நம்ம அதை பார்க்கணும். ஆனா சத்தியம் இந்த இருண்ட காலங்களில் தான் என்ன செய்யப்பட்டது? அதிகமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தில் தான் சத்தியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய நாட்களில உபத்திரவம் வருகிற பொழுது சத்தியத்தை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் தீர்க்கமாக புரிந்து கொள்வோம். இந்த நாளிலும் கூட தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து என்னுடைய சமூகத்துல கடந்து கொள்வோம். தேவனுடைய திட்டத்தின்படி காலங்கள் அதன் காலங்கள் நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் புரிந்தவர்களாக நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் இப்பொழுது 3வது 4வது முத்திரையின் காலத்தை குறித்து ஆம் ஆண்டவரே, அது உபத்திரம் நிறைந்த காலமாய் அநேகர் பஞ்சத்தினாலும் கொள்ளையினாலும் விழுந்து மரித்த காலமாய் நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உபத்திரவம் எங்களை ஆவிக்குரிய நிலையில் உயர்த்துவதற்காகவும் எங்களுடைய விசுவாசம் வெளியரங்கமாக்கப்படுவதற்காகவும் அனுமதிக்கப்படுகிறது. சத்தியத்தின் மீதான வாஞ்சை உபத்திரவத்தின் காலங்களில் தான் அதிகமாக பெருகி இருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுக்கு வர உபத்திரவமானது நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தும். அதை உங்களுடைய கருத்துல கொடுக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பல தீய குணங்களும் பழக்க வழக்கங்களும் மாற்றம் பெற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உபத்திரத்தை சந்திக்கிற பொழுதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டு சத்தியம் உயர்த்தப்படும்.
அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இரும், தொடர்ந்து நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் வழியா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.